ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆயிருக்க அஃப்ரைட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹாரர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 24 minutes இருக்கு. இந்த படத்தை கிறிஸ் வெயிட்ஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ஜான் சோ, கேத்ரின் மற்றும் பல நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி AIA அப்படின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிவைஸை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அதோட கேமராஸையும் அந்த டிவைஸையும் அவங்க வீடு ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்றாங்க. பண்ணதுலேருந்து அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த AI டிவைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு கேட்காமலே அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸோட மிங்கிள் ஆகிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது மூலயமா ஒரு சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அது என்ன, கடைசியில் அதுல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். நம்ம பல ஹாரர் படங்கள் பார்த்துருப்போம், ஆனா இது கொஞ்சம் புதுசாவே இருந்தது ஸ்டோரி பிளாட் வைஸ். அதை பெர்ஃபார்மன்ஸ்லயும் படத்தில் நடிச்சது எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படத்தில் அங்கங்க ஒரு ஹாரர் போர்ஷனும் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏஐனால என்னென்னலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு நமக்கு, அதே மாதிரி என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்றது ரொம்ப டீடைல்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், BGM எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்கு. ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் நீட்டாவே கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதியிருந்தா இந்த படம் நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா படம் ஆரம்பத்துல இது எண்டு வரைக்குமே பாத்தீங்கன்னா அங்கங்க பல சீன்ஸ் லேக் அடிக்குது. அது மட்டும் இல்லாம எந்த சீனுமே பெருசா டெப்தா எழுதுன மாதிரி தெரியல. ஒரு நல்ல கான்செப்டே எடுத்து அதை ரைட்டிங்ல பயங்கரமா சொதப்பி வச்சிருக்காங்க. அதனாலே பல சீன்ஸ் பிரெடிக்டபிளாகவும் லேகிங் ஆகும். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். அது கூட பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கான்செப்ட்காக மட்டும்தான், மற்றபடி சொல்லிக்கிற அளவு எதுவும் கிடையாது. படத்துல அடல் கண்டென்ட்ன்றது மைல்டா இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாமா நம்ம டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.